ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர்ஸ் கிச்சன் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தாங்க. ஆம்லேட் போடுறதுங்கிறது யூஸ்வலான ஒரு விஷயம் தான், நம்ம எல்லோரும் பண்ணுறது தான். அதை கேப்சிகமில் போட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அதாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஒரு கேப்சிகம் நல்லா ஒரு குடமிளகா, பெரிய குடமிளகாயை நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, கீழே அந்த பேஸில் வந்து ஒரு பக்கம் ஏறின மாதிரி ஒரு பக்கம் இறங்கின மாதிரியும் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் சரிசமமாக பெரிய கேப்சிகமாகவே கூட எடுத்துக்கோங்க. நான் இந்த ஒரு கேப்சிகமில் தான் இன்றைக்கி போட்டு ட்ரை பண்ண போகிறேன். இதுக்கு அதிகமான பொருளும் தேவையில்லை. அதே மாதிரி டேஸ்ட் வைஸ்லையும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான பொருளும் அதிகமாகலாம் கிடையாது. ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதுமானது. நான் சொன்ன மாதிரி என்னோடய கேப்சிகம்லோடைய ஒரே ஒரு ட்ராபேக் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் குட்டியாக இருக்கிறது. ப்ளஸ் கீழே வந்து இந்த பேஸில் வந்து ஒரு பக்கம் ஏறின மாதிரி ஒரு பக்கம் இறங்கின மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேப்சிகமை ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஹாஃபாக கட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிற மாதிரி அதுக்குள்ளே இருக்க விதை எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் மேடாக ஒரு பக்கம் பள்ளமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் எடுக்கும் போது பேஸ் சரிசமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தில் ஹாஃபாக கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தக்காளி, அதில் வந்து தக்காளி கூட இல்லை, ரொம்ப கொஞ்சமாக தான் தக்காளி எடுத்திருக்கேன். இது போதுமானது. இந்த 3 இன்க்ரீடியன்ட் போதும். இது கூட ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் பேனில் போட்டு எடுத்தாலும் சரி, இல்லை சுடு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் கேப்சிகம் வச்சு செஞ்சாலும் இதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமை அப்படியே இந்த எண்ணெயோடு எடுத்து கொண்டு போய் சென்டராக வச்சிடலாம். நீங்கள் சப்போஸ் செய்கிறீங்க அப்படின்னா தோசைக்கல்லில் கூட செய்யுங்க. ஏன்னா பேனை விட தோசைக்கல்லில் நடுவு பகுதி வந்து கொஞ்சம் குழியாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக நின்றுக்கும். இப்போது ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ உடச்சி ஊற்றிட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல? அதே மாதிரி டேஸ்ட் வைஸில் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும் போது அந்த முட்டை வெளியே வராத அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கத்திலையோ ஸ்பூன்லேயோ நல்லா உள்ளே அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு இது கூட இட்லி பொடி அதே மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிற காரத்துக்குனாலும் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் அவாய்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி மேடு பள்ளமாக இருந்தால் இதாங்க ஒரு ப்ராப்ளம். இப்படி கலக்கும் போது எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் அந்த முட்டை வந்து ஊற்றிருக்கிறது வெளியே வர வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் பேஸ் சரிசமமாக எடுத்திருந்தீங்கன்னா இது எதுவுமே கீழே சிந்தாது. அதே மாதிரி என்னோடய கேப்சிகம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சைஸோட கொஞ்சம் பெருசு, அவ்வளோதான். பெரிய சைஸ் லார்ஜ் சைஸில் வாங்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போது இது அப்படியே வேகட்டுங்க. இது மேலே இட்லி பாத்திரத்தோட மூடியோ இல்லை எப்பயுமே தோசை எடுக்கும்போது போடுற மூடியோ போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுங்க. சூப்பரான கேப்சிகம் ஆம்லேட் ரெடி. நீங்கள் அந்த ஆம்லேட்டை திருப்பி அகைன் கிண்டி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உடஞ்சிருக்கும், அதனால் இப்படி இருக்குது. டேஸ்ட் வைஸ் செமையாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இது இந்த மெத்தடில் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் இது வச்சு நீங்கள் மூடி போட்டு வச்சுருந்தாலும் சூப்பராக வந்திருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.